ஹாய் விவர்ஸ். மே மாத அசுவசும இன்று மே 6 வந்த அதிரடி மாற்றம். பணம் உங்கள் கைக்கு வருவது எப்போது? அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ஃபோமணி தமிழ். அசுவசும திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மக்களுக்கான மிக முக்கியமான ஒரு தகவலை பகிரவே இந்த வீடியோ. இன்று 2026 மே மாதம் 6ஆம் திகதி. பலரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மே மாதத்திற்கான கொடுப்பனவு விவரங்கள் தற்போது சிஸ்டத்தில் பதிவேற்ற தொடங்கியுள்ளன. அந்த நிலையில் ஆனால் இதில் கடந்த மாதத்தை விட ஒரு சில மாற்றங்கள் உள்ளன. அது என்ன, எப்போது நீங்கள் வங்கிக்கு செல்லலாம் என்பதை விரிவாக பார்ப்போம். ஆனால் இதில் கடந்த மாதத்தை விட ஒரு சில மாற்றங்கள் உள்ளன. அது என்ன, எப்போது என்பதை மீண்டும் விரிவாக பார்க்கலாம். சிஸ்டம் அப்டேட் நிலவரம். நண்பர்களே, அதிகாரபூர்வ இணையதளத்தில் இப்போது நீங்கள் சோதித்து பார்த்தால் 2ஆம் கட்ட பயனாளிகளுக்கு மே பேமெண்ட் என்ற விவரம் பதிவேற்றப்படுவதை காண முடிகிறது. இருப்பினும் 1ஆம் கட்ட பயனாளிகள் பலருக்கு இன்னும் பெண்டிங் அல்லது முன்னைய மாத விவரங்களே காட்டப்படலாம். இதற்கு தகவல் புதுப்பிப்பு பணிகள் டேட்டா இன்னும் முழுமையடையாததே காரணமாகும். எனவே நீங்கள் நாளை காலை, அதாவது மே 7ஆம் திகதி மீண்டும் சோதித்து பார்ப்பது நல்லது என்று நினைக்கிறோம். அவசரப்பட்டு வங்கிக்கு சென்று ஏமாற்றமடைய வேண்டாம். சிஸ்டத்தில் பணம் காட்டப்பட்டவுடன் அது உங்கள் வங்கி கணக்கிற்கு வந்து விடாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுவாக சிஸ்டம் அப்டேட் ஆகி 3 முதல் 5 வேலை நாட்களுக்கு பிறகே வங்கிக்கு நிதி அனுப்பப்படும். தற்போதைய நிலவரப்படி மே 11ஆம் அல்லது 12ஆம் திகதிக்கு பிறகு நீங்கள் உங்கள் வங்கி கணக்குகளை சோதித்து பார்த்து பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். வங்கியில் தேவையற்ற கூட்டத்தை தவிர்த்து உங்கள் தொலைபேசிக்கு வரும் எஸ்எம்எஸ்ஐ உறுதிப்படுத்தி கொண்டு செல்வது சிறந்தது. இப்போது ஒரு முக்கியமான விடயம். கடந்த வாரம் பல நேயர்கள் எமது சேனலில் கேட்டிருந்தீங்க, எனக்கு ஏப்ரல் மாதம் பணம் வரல, மே மாதம் 2 மாத பணமும் சேர்ந்து வருமா என்று பல கேள்விகள் எழுந்துள்ளன. நிச்சயமாக உங்கள் தகுதி நிலை சரியாக இருந்து கடந்த மாதம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பணம் வராமல் இருந்திருந்தால் இந்த மாதம் நிலுவைத் தொகையுடன் சேர்த்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. கடந்த மாதங்களை போலவே 2 தரப்பினருக்கும் ஒரே நாளில் கொடுப்பனவுகள் வழங்கப்பட வாய்ப்பு உள்ளது. அதேபோல் உங்கள் கணக்கு விவரங்களில் மாற்றம் செய்திருந்தால் சிஸ்டத்தில் பெனிஃபிஷரி ஆக்டிவ் என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். இறுதியாக ஒரு சின்ன விஷயம் நண்பர்களே, இந்த மே மாதம் அசுவசும பணத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீங்க? உங்களோட பிள்ளைகள கல்வி செலவிற்கா, அல்லது வீட்டு தேவைகளுக்கா, அல்லது வேறு ஏதேனும் விசேட திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இது போன்ற அசுவசும தொடர்பான உடனுக்குடனான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களோட இன்ஃபோமணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் அடுத்த வீடியோவில் அவற்றுக்கான பதில் தருகிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம்.